சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். சோசியல் மீடியால ஒருத்தரோட கான்டென்ட் நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம். அவர்கிட்ட தான் பேச போறோம். எதனால அவர்கிட்ட இன்னைக்கு பேச போறோம்? என்ன அதுல வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நேட்டிவ் நாகர்கோவில். இப்ப இருக்கிறது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். என்ன படிச்சிருக்கீங்க? என்ன வொர்க் நான் பண்றீங்க? பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்கேன். எம்பிஏ முடிச்சிருக்கீங்க. என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் முன்னாடி அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ம். இப்ப வந்து ஒர்க் எதுவும் பார்க்கல. ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து உங்ககிட்ட பேசவே போறோம். ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் கழுவி ஊற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். கழுவி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாங்க, என்னோடய ஒய்ஃபோட காலை வாஷ் பண்ணி நான் அந்த தண்ணியை குடிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ எனக்கு கேவலமாக பேசினாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை. நீங்கள் நிறைய பேர் அவங்க வீட்டில் ஒருத்தங்களா நினச்சி எனக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணீங்க, அவ்வளோ சாமி கும்பிட்டீங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடவுளுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கூட ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும் விட்டு கொடுத்து போங்க. எல்லா விஷயங்களுக்கும் விட்டு கொடுத்து போகாதீங்க. ஒய்ஃபுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு நான் ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்ப தோணுச்சு? எதனால தோணுச்சு? மேரேஜ் ஆனதுலேருந்தே ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன். ஓகே. ஆக்சுவலா மேரேஜ் முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒய்ஃப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டைமிங்கும் என்னோட டைமிங்கும் கரெக்டாக செட் ஆகாது. அதுவும் இல்லை, நான் நாகர்கோவிலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்த உடனே சரி ஜாப் எதுவுமே போக முடியும். ஏன்னா அவங்கள மதியம் திருப்பி கூட்டிட்டு வரணும், திருப்பி கொண்டு விடணும். அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டேன். நீங்க லவ் மேரேஜா? அரேஞ்ச் லவ் மேரேஜா? மேரேஜ். லவ் மேரேஜ். ம். காலேஜ்ல பார்த்து பிடிச்சு இல்ல எப்படி? காலேஜ் இல்ல. நான் என்ன சொல்றது? சோசியல் மீடியால சும்மா நெறைய பேர் ஃபேன்ஸா பேசுவாங்கல்ல. அந்த மாரி பேசி, பேசி, பேசி அதுக்கப்புறம் ரொம்ப புடிச்சது. எனக்கு தான் அவங்கள ஃபர்ஸ்ட்டு புடிச்சது. யார் அப்படி ஃபேனா பேசுனது? நீங்க அவங்க இல்ல, இல்ல. கிட்டயா? அவங்க உங்ககிட்ட நான் தான் பேசுனாங்க. முன்னாடி வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. வேற மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க என்ட்ட கால் பண்ணி பேசுவாங்க. நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. யாருக்குமே பெருசா நான் ரிப்ளை பண்றதில்ல. அதே மாரி தான் இவங்களையும் வச்சிருந்தேன். அப்புறம் இவங்க ஒரு 6 மந்த்தா எனக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இருந்து திருப்பி நான் அவங்கள்ட்ட பேசவும் எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. அப்புறம் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் ஒரு 1 இயர் கிட்ட அப்படியே போச்சு. திருப்பி எங்க வீட்டு சைடு ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டு சைடு கொஞ்சம் ஓகே பண்ணல. ஏன்னா வி நான் வீடியோஸ் பண்றதுனால. சரி அப்படியே அப்படியே கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். உங்க வைஃப் பெரும்பான்மையா எந்த வீடியோஸ்லயுமே நீங்க காட்டுனதே இல்ல. சில ஆமா, இடத்துல டப்பு டப்புன்னு முகம் வந்துட்டு போகும். நீங்க ஏதாவது இமோஜி வச்சு ஆமா. மறைச்சிருவீங்க. எதனால வந்து? அவங்களுக்கு சோசியல் மீடியா பிடிக்காது. ம். அவங்க பார்க்குறதோட நிப்பாட்டிப்பாங்க. ஆனா எனக்கு வந்து சோசியல் மீடியானா பிடிக்கும். சரி என்னோட இதுக்காக சரி அவங்க வந்து அதிலேயுமே இந்த வீடியோ போடாத, அந்த வீடியோ போடாத அப்படின்னு அவங்க மெனக்கெட்டு சொல்லுவாங்க. அவங்க வர்ற வீடியோஸ. அதையும் அதுக்காக அப்படி போடுறது. நார்மலாவே ஒரு வீட்ல நம்ம தமிழ் குடும்பங்கள்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, அ உங்க ஃபேமிலில இல்ல அவங்க ஃபேமிலில சொல்லுவாங்கல்ல, ஏன் வந்துட்டு மாப்பிள்ளை வேலைக்கு போகாம இருக்காங்க. ம். அந்த மாதிரிலாம் பேச்சு வந்திருக்கா? நீங்க அத எங்க கேட்டுருக்கீங்க? வீட்டு சைடும், அவங்க வீட்டு சைடும் பேச மாட்டாங்க. ஆனா இந்த சொந்தக்காரங்கன்னு சுத்தி இருப்பாங்கல்ல, அவங்க பேசுவாங்க. ம். அ அதுக்கெல்லாம் என்ன பதில் சொன்னீங்க நீங்க? அதுக்கெல்லாம் ஏதாவது எனக்கு என்ன பொறுத்தவரையில நம்மளோட லைஃப்ப நம்ம தானே வாழணும். இவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக, அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம வாழ முடியாது. இப்ப என் ஒய்ஃப்க்கு எது பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும்னு என் ஒய்ஃப்க்கு தெரியும். அது மாரி என் ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு எங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓ. இல்ல மத்தவங்க இன்டர்ஃபியர் ஆக எதுவுமே இல்ல. அதான் main. உங்க வீடியோஸ்லயே பார்த்தா நீங்க ஒரு பொட்டிக் பிசினஸ் பண்ற மாதிரியான வீடியோஸ் இருந்தது. ஆமா. அது எப்படி நீங்க தான் பண்றீங்களா? ஆமா. அது நான் தான் பண்ணேன். அது இவங்க ஆஃபீஸ்க்கு எப்படின்னா, ஒரு 10 மணிக்கு நான் கொண்டு விடுவேன். திருப்பி 1 மணிக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்குள்ள நான் மதியம் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். காலையில அவங்கள 10 மணிக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி, அப்புறம் அந்த என்ன சொல்றது, ஸ்நாக்ஸு அந்த இடையில அந்த டீ பிரேக் ஏதாவது ரெடி பண்ணி குடுத்து விடணும். திருப்பி அதுக்கு உள்ள மதியத்துக்குள்ள வந்து சமைச்சு வைக்கணும் இந்த டைமிங்ல. திருப்பி 1 மணிக்கு கூட்டிட்டு வந்துட்டு, திருப்பி 3 மணிக்கு தான் ஆஃபீஸ் போவாங்க. திருப்பி அடுத்தது ஈவினிங்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாரி ரெடி பண்ணணும். திருப்பி நைட்டு டிஃபன் ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு இடையில உள்ள கேப்ல சிம்பிளா ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு தான் பண்ணேன். இப்ப இடையில வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சர்ஜரிலாம் நடந்துச்சு. இப்போ பிரெக்னன்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது எக்டோபிக் பிரெக்னன்சிங்கிற மாரி ஆயி கொஞ்சம் ஓப்பன் சர்ஜரி அளவுக்கு போயிடுச்சு. 4 மந்த்ஸ்லயே அதனால கொஞ்சம் பிசினஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஆக்சுவலா என்னன்னா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறது சரி, தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்ல. அது ஓகே தான். அது அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா நீங்க போடுற வீடியோஸ்ல சில விஷயம் வந்து நெறைய பேரு வந்து கீழ கமெண்ட்ஸ்ல ஆகட்டும், இல்ல நார்மலாவே ஆகட்டும், "என்ன இப்படிலாம் பண்றாங்க?" அந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணதுக்கு அதிக எதிர்ப்பு வந்தது? அதாவது பசங்கள பெத்த அம்மாவ பத்தி நான் ஏதாவது மாமியார பத்தி ஏதாவது நான் சொல்லிட்டேன்னா, எல்லாருக்குமே அப்படி கடுப்பாயிரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா தானே! இப்ப நெறைய பேரண்ட்ஸ் என்ன நெனைப்பாங்கன்னா, ஆ என்ன சொல்றது? நம்ம பொண்ணு போற இடத்துல நல்லா இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு நல்லா இருக்கணும்னு யாருமே நெனைக்கிறதில்ல.
ஏன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக நெறைய அம்மாக்கள் வந்து கோயில் கோயிலா போறது, நேர்த்திக்கடன் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம், அவங்கள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. ஏன்னா கேட்டா, நான் உன்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். நீ உன்ன நல்ல வேலையில ஏத்தி விட்டேன். நேத்து வந்தவளுக்காக நீ எங்கள இது பண்ற, அது பண்ற. அப்படி பொசசிவா பேசி, பேசி, பேசி அவங்க லைஃப டேமேஜ் பண்றதே மேக்ஸிமம் பசங்களோட அம்மாவும், கூட பிறந்த அக்கா, தங்கச்சி அவங்க தான். ஸோ இத பத்தின உண்மைகள சொல்லும்போது நெறைய பேருக்கு கண்டிப்பா கோவம் வரத்தானே செய்யும். அதனால தான் அவங்க கமெண்ட்ல வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஓகே. இப்போ உங்க வீட்டுக்கு நீங்க எக்கானமிக்கலி ஒரு இது பண்றீங்க, ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றீங்கன்னா, அது வைஃப் காசுல இருந்து தான் பண்றீங்களா? பண்றேன். அதுக்கு ஒய்ஃப் அவங்க எதுவும் குடுப்பாங்க. சொல்றது இல்ல. எதுவுமே சொல்றதில்ல. அவங்க வீட்டுக்கும் அவங்க பண்றாங்க. ஆமா. நான் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணுங்கிறது என் ஒய்ஃபோட ஆச. ஓகே. ஆமா. இப்ப நானும் நெறைய பேர் கேட்பாங்க. நான் வந்து என்ன சொல்றது, ஓஸ்ல உட்காந்து சாப்பிடுறதுக்காக வீட்ல உட்காந்துருக்கேன் அப்படி இப்படின்லாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் புரியாதுல்ல. என்ன ரீசன் இப்போ ஒய்ஃபோட விருப்பம் இல்லாம நம்ம வீட்ல ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தோம்னா, அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். டெய்லி சண்டை. அதுவும் இல்ல இவ்ளோ வருஷம் நீடிக்கவும் செய்யாது. கல்யாணம் ஆகி உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆகப்போகுது. 2 வருஷம். ம். 2 வருஷமா நீங்க வந்துட்டு ஹவுஸ் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கீங்க. ஹஸ்பண்ட். உங்கள பார்த்துட்டு வேற யாராவது நானும் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க விருப்பப்படுறேன், ஆர் இருக்கேன், இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காங்களா? மெசேஜ் பாக்ஸ்ல நெறைய பேர் வந்து பண்றாங்க. ஆனா அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, என்ன சொல்றது, பணத்துக்காக போய் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காங்க. சடனா எல்லாருக்கும் தோன்றது அதான். நம்ம வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருக்க பொண்ணா இருக்கதுனால நான் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன். அப்படிங்கிற மாரிலாம் மைண்ட் செட் இருக்கு. ஆக்சுவலா காசு பணத்த வச்சு லைஃப்ல எது காசு பணம் இம்பார்ட்டன்ட் தான். இல்லன்னு நான் சொல்லல. அதுக்காக காசு பணம் இருக்கிறதுக்காக ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம ஹஸ்பண்டா வேல பார்க்க முடியாதுல்ல. ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கீங்க. ஈஸியா வந்துட்டு நெறைய வேர்ட்ஸ் த்ரூ பண்ணிட்டு போயிருவாங்கல்ல. வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது? கரெக்ட். சும்மா தானே இருக்கீங்க. அந்த மாதிரி. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன வேலை இருக்கு? என்னென்ன வேலை நீங்க செய்வீங்க? அத சொல்லுங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து அப்படியே. ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா, காலைல எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப்க்கு வந்து ஏதாவது அந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது போட்டு குடுக்குறது. என்ன சொல்றது, இப்போ வந்து பாதாம் ஊற போட்டிருப்பேன். அத உரிச்சு வைக்கணும். அப்புறம் இல்லாட்டா முருங்கைக்கீரை சூப். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு ஏதாவது காலைல எந்திரிச்ச உடனே குடுக்குறதுக்காக. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ரெடி பண்ணணும். திருப்பி இந்த அவங்க ஆஃபீஸ் போகும்போது அந்த 11:00 11:30 அந்த டைம்ல சாப்பிட்டதுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி குடுத்து விடுவேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மதியம் வந்து சமைக்கணும். அவங்கள ஆஃபீஸ்ல விட்டுட்டு வந்து மதியம் சமைக்கணும். அ சமைச்சு வச்சுட்டு திருப்பி துணி வாஷ் பண்ணணும், பாத்திரம் கழுவணும். இதெல்லாம் எல்லா லேடீஸ்க்குமே உள்ள விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈவினிங் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி குடுக்கணும். திருப்பி நைட்டு சாப்பாடு. இதில வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது, இது இப்போ துணிய வாஷ் பண்ணி போடுறதுன்னு சொல்லிர்றோம். திருப்பி அந்த துணிய கொண்டு வந்து அதே மாரி ரேக்ல மடக்கி வைக்கணும். அது ஒரு பெரிய வேலை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல அந்த கால் மிதி கூட சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால் மிதி கூட நீட்டா இருக்கணும்ல. அத கூட வாஷ் பண்ணணும். இது டெய்லி இல்லாட்டாலும் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ், 3 டேஸ் ஒன்ஸாவது பண்ணணும். இந்த மாரி நெறைய வேலைகள் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் ஈஸியா தெரியும். வீட்ல உட்காந்து வெட்டியா உட்காந்து பொண்டாட்டி காசுல சாப்பிட்டுட்டு இருக்கான். டிவி பார்த்துட்டு இருக்கான். சோசியல் மீடியா பார்த்துட்டு இருக்கான். அதாவது நெறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, சோசியல் மீடியால பிரபலம் ஆகுறதுக்காக அப்படி இருக்கேன்னு. ஆக்சுவலா அது கிடையாது. வீட்ல வந்து ஏன்னா எங்க ஏரியால உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாட்டாலும், இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஏரியால உள்ள எல்லாருக்குமே எனக்கு தெரியும். மேக்ஸிமம் ரோட்ல வச்சு பார்க்கும்போதே கேட்பாங்க. இன்னைக்கு என்ன சமையல்? இப்ப வந்து ஒரு ஆம்பளைய பார்த்து யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா என்ன பார்த்த உடனே கேட்கறது, "இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்கண்ணா?" அப்படி இப்படின்னு நெறைய லேடீஸ் தான் என்ட்ட கேட்கறது. இந்த விஷயம்லாம் தப்பு சொல்றதுக்கு இல்ல. இப்ப வீட்ல வந்துட்டு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறதோ, வீட்டு வேலைகள் எல்லாம் செய்றதோ, இல்ல ஷேர் பண்ணி செய்றதோ, ஒய்ஃப்காக அன்பின் பால் செய்றது தப்பு கிடையாது. ஆனா நீங்க செய்ற சில விஷயம் அவ்ளோ அ பாக்குற இது பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் சங்கோஜத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. என்னன்னா, நீங்க ரீசென்ட்டா ஒரு வீடியோல உங்க ஒய்ஃப்க்கு பெடிக்யூர் பண்ணி விட்டுருப்பீங்க. ஆமா. அந்த தண்ணி வந்து நீங்க குடிச்ச மாதிரி காட்டியிருப்பீங்க. ஆமா. அது உங்களுக்கே தப்பா தெரியலையா? அது எப்படி? ஆக்சுவலா லவ் இருக்கும்போது வந்து தப்பா தெரியாது. ம். வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும். இப்போ சின்ன குழந்தை இருக்காங்க. நம்ம நம்ம குழந்தை நம்ம மேல ஒண்ணுக்கு இருக்குது. அது நமக்கு அருவருப்பா தெரியுமா? இல்ல. என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்க மேல ஒண்ணுக்கு இருந்துச்சுன்னா, அது அவங்களுக்கு அருவருப்பா தெரியும். நம்ம மேல போச்சுன்னா அது அருவருப்பா தெரியுமா? தன்னால தெரியாது. அதான் தன்னால நடக்கறதுக்கும், நம்மளா வாலண்டியரா ஒரு விஷயம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் டிஃபரெண்ட் இருக்குது. இருக்கு. இல்லன்னு சொல்லல. இப்போ வந்து ஒரு ஒண்ணும் வேண்டாம். ஒரு அப்பா, அம்மா ரொம்ப அவங்கள எந்திக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அந்த டைம்லலாம் நம்ம பார்த்துக்கிறோம்ல. ஆக்சுவலா அது வந்து லவ் ஃபீல் வந்து சொன்னா புரியாது. உண்மையான லவ் இருக்கும்போது, அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் ம். எப்படி சொல்றேன்னா, இப்ப அம்மா ஒரு குழந்தையாகட்டும், இல்ல பெத்தவங்க ரொம்ப ஒரு வயசாகும்போதாகட்டும், இல்ல ஒரு வைஃப்க்கே அவங்களுக்கு உடம்பு முடியல. அவங்களுக்கு அந்த ஒரு பெட் ரிடனோ, இல்ல ஒரு பெட் ரெஸ்ட்டோ தேவைப்படுற சிச்சுவேஷன் அவங்களுக்கு உண்மையா நம்ம இந்த சப்போர்ட்ல ஒரு அ வாஷ்ரூம் போனா கூட நம்ம சப்போர்ட் தேவைப்படுற அப்படிங்கிற நிலைமையில நம்ம பண்றது கண்டிப்பா தேவை. ஆனா, நம்ம வாலண்டியரா ஒரு விஷயம் பண்ணி, இது அவ்வளவு அவசியமே இல்ல. ஆமா. இதுல சரி. நீங்க உங்க லவ்வ வெளிப்படுத்தணுங்கிற இதே இல்லையே! அப்படி இல்ல. ஆக்சுவலா என்ன சொல்றது? நம்மளோட லவ் வந்து அன்கண்டிஷனல் லவ்ன்னு சொல்லுவாங்கல்ல.
அதை வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் மூலமா தான் நான் அதுக்காக எல்லாரையும் பண்ண சொல்ல. அப்படி பண்ணாதவங்களுக்குலாம் அவங்க ஒய்ஃப் மேல லவ் இல்லைன்னு நான் சொல்ல வரல. என்னோட லவ் வந்து என் லவ்வுக்கு எந்த இதுவுமே ஈக்குவல் இல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக. ஆனா இது ஏதோ ஒரு வகையில நீங்க மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக தானே, இது உலகத்துக்கே நான் வந்து ரொம்ப பெஸ்டஸ்ட் லவர் பாய் அப்படிங்கறது காட்டுறதுக்காக பண்ற மாதிரி தெரியலையா? மத்த விஷயம் ஓகே. நீங்க வொர்க் பண்றது எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கு. ஆ. அதெல்லாமே வந்துட்டு தப்பில்ல. இல்ல அப்படி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப தானே நான் லவ் பண்றேன். அப்போ மத்தவங்க பார்க்கும்போது, இவன் ஒய்ஃப இவ்வளோ தூரம் லவ் பண்றானா? அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்ல. ஆக்சுவலா என்ன சொல்றது? ம். இது எக்ஸ்பிளைன் எப்படி பண்றதுன்னு தான் தெரியல. இப்போ வந்து நெறைய பேர் வந்து அவங்க ஒரு லைஃப்ல இருக்கும்போதே இல்லீகல் கனெக்ஷன்லாம் வச்சுக்கிறாங்கல்ல. இல்ல வச்சுக்கிறாங்களா இல்லையா? அது இருக்கு. தப்பு தானே. தப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம லைஃப் நமக்குன்னு வந்த லைஃப் பார்ட்னர நம்ம அவ்ளோ தூரம் லவ் பண்ணும்போது, அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். நான்லாம் என் ஒய்ஃப்காக என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற அந்த ஒரு ஏன்னா நான் அவ்ளோ தூரம் அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது, ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க எனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் போச்சு. அப்பலாம் ரொம்ப ப்ரேயர் பண்ணி ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா, அந்த முருகர் தான் எனக்கு என் ஒய்ஃபே குடுத்துருக்காங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப்க்கு தான் நான் பெரிய கிஃப்ட்டுன்னு. ஆனா உண்மைய சொல்லணும்னா, நான் கடவுள்ட்ட கேட்டு எனக்கு என் ஒய்ஃப் வேணும்னு சொல்லி அப்படி சக்சஸ் ஆன ஒரு லைஃப் தான் என்னோட லைஃப். ஸோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் ஒய்ஃப்க்காக. இல்ல அதுக்காக நான் அது டெய்லி குடிக்கிறது கிடையாது. நான் வந்து அது வந்து என்ன சொல்றது? ஜஸ்ட் அது ஒரு இதுக்காக இல்ல, பண்ணேன். இல்ல. அதுதான். நீங்க ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோக்காகவா, இல்ல ஜஸ்ட் ஏதோ ஒண்ணு அந்த அன்பின் வெளிப்பாடு எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணீங்களோ ம். என்னவோ! இத நெறைய பொண்ணுங்களே வந்துட்டு எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கே இது அவ்ளோ எப்படி ஆமா. சொல்றது? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து என்ன ரொம்ப அடிமையா வச்சிருக்காங்களோ! அப்படிங்கிற மாதிரி இத பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனா அது அப்படி கிடையாது. அதுக்கே என் ஒய்ஃப் திட்ட தான் செஞ்சாங்க. அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் அந்த ஒரு சின்ன செகண்ட்ஸ்ல அவங்க கவனிக்காம இருக்கும்போது தான் நான் எடுத்து பண்ணுவேன். இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம். அபிஷேகம் பண்றாங்கல்ல. அது பின்னாடி அந்த தண்ணி வருதுல்ல. அத நம்ம எடுத்து குடிக்கிறோம்ல. அதுல வந்து பூசாரி நிக்கிறாரு. அவர் கால் அந்த தண்ணீல பட்டு தானே வருது. அது வந்து ஹைஜீனிக் இல்லையா? இல்ல நீங்க இல்ல, சொல்லுங்களேன். இல்ல. இல்ல ஹைஜீனிக் இல்ல. தானே. ஆனாலும் எல்லாரும் குடிக்கிறாங்க, தலையில வச்சுக்கிறாங்க. ம். அந்த மாதிரி தான் இதுவும். அந்த சிலையில இருந்தே அந்த இதுக்கு தண்ணி வரதுக்கு பீடம் இருக்கும். பீடம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த பீடத்துக்கு தண்ணி கீழ மேல ஊத்துவாங்க பூசாரி தெரியுமா? கால் இருக்கும். ஊத்தும்போது அவருக்கு அந்த கால்ல படும். பட்டு தான் அந்த அதுல வருது. இல்லையா? அது நம்ம டெய்லி பண்றோம். ஏன்னா மத்த விஷயங்கள் பார்க்கும்போது, ஓகே நீங்க ஃபார்வர்டா திங்க் பண்றீங்க. ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டா இருக்கீங்க. தட்ஸ் ஃபைன். இந்த மாரி விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில வந்துட்டு, நீங்களே வாட் இஸ் லவ் அப்படின்னு தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கும்னு தோணுது. அப்படி இல்ல. மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, அப்பாவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கச்சிய ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு என்னைக்கு மேரேஜ் ஆச்சுதோ, அதுலேருந்து இப்ப நான் யார்ட்ட கேட்டாலுமே என் ஒய்ஃப தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிக்கும். என் ஒய்ஃப்க்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். சப்போஸ் என்ன சொல்றது? நான் இப்ப கூட நினைக்கிறது என்னன்னா, என் ஒய்ஃப்க்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, அந்த ஒரு செகண்ட்ல அடுத்ததே எனக்கும் ஏதாவது ஒண்ணு ஆயிரணும். அப்படிங்கிற அந்த அளவுக்கு அதாவது நம்ம வெளிய சொல்லுவோம். ஆனா உண்மையா எல்லாருக்கும் அப்படி தோணுமான்னு கேட்டா கிடையாது. நான் இப்போ கூட இப்போ நேத்தைக்கு நான் சென்னை வந்தேன். நேத்து நைட்டு கூட என்னால ஒழுங்கா தூங்கவே முடியல. ஏன்னா எனக்கு எப்பவுமே என் ஒய்ஃப் என் பக்கத்திலேயே இருக்கணும். அந்த மாரி ஒரு இது பாசத்த தாண்டி ஏதோ ஒரு கிரேஸ் மாரி இல்லையா? உங்களுக்கு இது ரொம்ப ஒரு அடிக்ஷன் மாரி இல்லையா? இல்ல ஆமா ஏன் இந்த அடிக்ஷன்? என் ஒய்ஃப் மேல எனக்கு அடிக்ட்டா இருக்கிறது தப்பு இல்லையே! இன்னொருத்தங்க மேல அடிக்ட் ஆகுறது அது தப்பு. அது ஓகே. பட் எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு டிபெண்டன்ட்டா இந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷன் எதனால? எதனா அது லவ்வுங்கிறது அதுக்கு ரீசன் கிடையாது. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல என் ஒய்ஃப்க்கு ஜாப் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்ல என்ன சொல்றது, ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்றத இவங்க கேட்டாங்கன்னா, உடனே அந்த பையனோட அம்மா என்ன சொல்லுவாங்க? எத எடுத்தோனே ஒரு மாதிரி பேசுறது. எத காமிச்சு மயக்கினாலோ, இந்த மாரி அசிங்கமா பேசுறது. நேத்து வந்தவ இந்த அளவுக்கு இது பண்ணிட்டா, காணாத கண்ட மாரி பின்னாடியே போறான். இந்த மாரிலாம் அசிங்கமா பேசுவாங்க. அது என்ன பொறுத்தவரை ஜாப் இருந்தாலும் சரி, ஜாப் இல்லனாலும் சரி, அந்த லவ்வுக்கு வந்து ஒரு இதுவுமே கிடையாது. அது வந்து காசு, பணம் இருக்கா, அழகு இருக்கா, அந்த மாரி பார்த்து வர்றதே கிடையாது. அது புடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான்.